அடுத்து ப்ரொவின்சியல் ஃபர்ஸ்ட். அரலகங்வில ஊடாக செல்லும் இசாட் என அழைக்கப்படும் இந்த கால்வாயில் அதிகளவான காட்டு யானைகள் வீழ்ந்துள்ளன. இவ்வாறு கடந்த 13ஆம் திகதி இந்த கால்வாயில் வீழ்ந்து உயிரிழந்த காட்டு யானை தொடர்பான தகவல்களை நாம் வழங்கியிருந்தோம். அன்றைய தினம் மாதுருவோயா சரணாலயத்திலிருந்து வந்த காட்டு யானை இசாட் என அழைக்கப்படும் இந்த கால்வாயில் வீழ்ந்து உயிரிழந்தது. ஆனால் இன்று பகல் இதே கால்வாயில் வீழ்ந்த காட்டு யானையை காப்பாற்றிய சந்தர்ப்பம் நமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 8 காட்டு யானைகள் இதனுள் வீழ்ந்துள்ளதாக மாதுருவோயா வனவிலங்குகள் அலுவலக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். 2004ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் திகதி கொள்ளுப்பிட்டியில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை படுகொலை செய்வதற்கு முயற்சித்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று ஆரம்பமானது. மேல் நீதிமன்ற நீதிபதி KH சுமத்ரபால முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. வழக்கின் பிரதிவாதியாக செல்வகுமார் சத்யலீலா என்பவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை படுகொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியமை, அதற்கு உடந்தையாக செயற்பட்டமை உள்ளிட்ட 6 குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டு குறித்த சந்தேக நபருக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இன்றைய வழக்கு விசாரணையின் போது முறைப்பாட்டாளர் தரப்பின் பிரதான சாட்சியாளரான அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சாட்சியம் அளித்துள்ளார். சந்தேக நபர் படுகொலை திட்டத்தை செயற்படுத்துவதற்கு முன்னதாக தம்மை சந்தித்து LTTயினர் தம்மை கொலை செய்வதற்காக அவரை தூண்டுதல் செய்வதாக கூறினார் என அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். இதற்காக அவரது பிள்ளையை LTTயினர் கடத்திச் செல்வதற்கு முயற்சிப்பதாகவும் சந்தேக நபர் தம்மிடம் கூறியதாக அமைச்சர் தேவானந்தா சாட்சியம் அளித்தார். சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று குறித்த பெண் LTTE அமைப்பின் தற்கொலை குழுவின் பெண் உறுப்பினர் ஒருவருடன் அலுவலகத்திற்கு வருகை தந்து தம்மை சந்திக்க வேண்டும் என கூறியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன்போது பாதுகாப்பு தரப்பினர் அவர்களை பரிசோதிப்பதற்கு முயற்சித்த போது தற்கொலை குண்டுதாரியான பெண் அதற்கு சம்மதிக்கவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய குறித்த பெண்ணை உடனடியாக அலுவலகத்திலிருந்து வெளியேற்றுமாறு தாம் பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவித்ததாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நீதிமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளார். பாதுகாப்பு தரப்பு உறுப்பினர்கள் சந்தேக நபரான பெண்ணை கொள்ளுப்பிட்டி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போது உடலில் பொருத்தப்பட்டிருந்த குண்டை அவர் வெடிக்கச் செய்துள்ளதாக அமைச்சர் சாட்சியம் அளித்துள்ளார். இதன்போது தற்கொலை குண்டுதாரியான பெண்ணும் 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் உயிரிழந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகள் அடுத்த மாதம் 17ஆம் மற்றும் 20ஆம் தேதிகள் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அப்ப இந்த பெண்மணி, அதாவது இந்த குண்டுதாரியை அழைத்து வந்த பெண்மணி தொடர்பாக நான் என்னுடைய அபிப்பிராயங்களை தெரியப்படுத்தியிருந்தேன். அந்த பெண்மணி ஆரம்பத்தில் எனது கட்சியில் வேலை செய்திருந்தார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு புலிகளால் நிர்பந்தப்படுத்தப்பட்டு என்னை கொள்வதற்கு குண்டுதாரியை என்னிடம் அழைத்து போகுமாறு கேட்கப்பட்டிருந்தார். அதன் நிமித்தம் அவர் அழைத்து வந்திருந்ததாக நான் நம்புகின்றேன். ஏனென்று சொன்னால் தனியாக அந்த பெண்மணி எழுதின கடிதம் மாத்திரமில்லை, சாட்சியங்களும் நடந்த நிகழ்வுகளையும் வைத்துத்தான் நான் அதை சொல்லுகின்றேன். இருந்தாலும் அந்த பெண்மணி மேல் எனக்கு பரிதாபம் ஒன்று என்றால் நீண்ட சிறையில் இருந்திருக்கின்றார், அவர் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் நீதிமன்றம் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். எனக்கு யாரையும் பழிவாங்குகிற நோக்கம் அன்றைக்கும் இருந்ததில்லை, இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் இருக்க போவதில்லை. புதிய மின்சார பட்டியல் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது விநியோகிக்கப்படும் மின்சார பட்டியலில் உள்ளடக்கப்படாதிருந்த மின்சார கட்டணம் தொடர்பான தகவல்களை பாவனையாளர்களுக்கு வழங்குவதே இதன் நோக்கம் என ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே நடத்தப்பட்ட ஆய்வொன்றுக்கு அமைவாக மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு புதிய மின்சார பட்டியலை அறிமுகப்படுத்த தீர்மானித்துள்ளது. உத்தேச மின்சார பட்டியலில் கட்டண முறைமை, மின்சார உற்பத்தி, பிறப்பாக்கல், விநியோக செலவினங்கள் மற்றும் அரசாங்கம் வழங்கும் மானியங்கள் தொடர்பான விவரங்களும் உள்ளடக்கப்படவுள்ளன. சவால்களை எதிர்கொள்வதற்காக ராஜதந்திர சேவையை வலுவூட்ட வேண்டும் என ஜாதிக ஹெல உரிமைய கட்சியின் பிரதம செயலாளர் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவிக்கின்றார்.
ஹோமகமையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். சம்பந்தன் போன்றோரின் இனவாதம் காரணமாகவே இந்த இளைஞர்கள் ஆயுதமேந்தி முன்னோக்கி சென்றனர். இன்று சம்பந்தன் ராணுவ வீரர்களின் இரத்தத்தை கோருகின்றனர். எனவே நாம் யுத்தத்துக்கு தயாரானதை போன்று சர்வதேச ராஜதந்திர சேவையையும் வலுவூட்ட வேண்டும். அதன் போதே சவால்களை எதிர்கொள்ள முடியும். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் ஆலோசனைகள் அவசியமில்லை. எமது பாதுகாப்பு தரப்பு மூலம் தவறு இழைக்கப்பட்டிருக்குமாயின் அது தொடர்பில் விசாரணை செய்வதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. நாம் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை. எனினும் அதனை உள்நாட்டு சட்டப்படியே செய்ய வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையினாலோ அல்லது வேறு நாடுகளினாலோ அது செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனையே நாம் கூறுகின்றோம். இந்த அபிவிருத்தி திட்டங்களின் பிரதிபலங்கள் மக்களுக்கு கிடைக்கின்றது என்பதனை புரிந்து கொள்வதற்கு அரசாங்கம் இதற்கு சமமான முறையில் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். அதன் போதே மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படும். எனவே அபிவிருத்தி தொடர்பில் அரசாங்கம் செலுத்தும் அக்கறைக்கு சமமான விதத்தில் ஊழல் ஒழிப்புக்கும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். දූෂණය මඩින්න මේ ප්‍රතිලාභ ජනතාවට ගෙනියන්න කටයුතු කළ යුතු වෙනවා. மற்றொரு உள்நாட்டு செய்தி. முஸ்லிம் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வை பெற்றுத் தருமாறு கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் அசாத் சாலி அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றார். மாகோல பிரதேசத்தில் இடம்பெற்ற வைபவ ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். முஸ்லிம் மக்கள் தற்போது இடைக்கிடையே பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். அரசாங்கம் இதற்கு உடனடி தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் ஈழம் ஒன்றை கோரவில்லை. முஸ்லிம் மக்கள் என்ற ரீதியில் எந்தவித பிரச்சனைகளும் இன்றி வாழ வேண்டும் என்றே நாங்கள் கோருகின்றோம். தயவு செய்து எங்களை சுதந்திரமாக வாழ்வதற்கு இடமளியுங்கள். பள்ளிவாசல்களை உடைத்தல், பள்ளிவாசல்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற கற்பிரயோகங்களுக்கு அரசாங்கம் உடனடி தீர்வை பெற்றுத்தரும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மஹாகொல மஸ்துஜுன் நூறு ஹாஹதியா பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதிகளாக கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் அசாத் சாலை மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ருவான் விஜயவர்தன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. முதலாவது பிரதான செய்தி அறிக்கை வழமை போல் இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.